ஒரு நாள் கறவை திறனா ஒரு நாளைக்கு 22லேருந்து 25 லிட்டர் கறவை வரணும். நல்லா ஹெச்எப்பில் நல்லா ஓவர் சைஸில் நல்லா டாப் குவாலிட்டியில் நல்லா பெரிய மாடாக இருக்கணும். கண்ணும் கிடாரி கண்ணோட இருக்கணும். எங்களுக்கு பாலுக்கு ரெடி கண்டிஷனில் வந்த உடனே மாடு கறவைக்கு தயாராக இருக்கணும். அப்படி எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த மாடு 100% பொருத்தமாக இருக்குங்க. மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இளங்கறவையில் கன்று மாடுங்க. மாடு கன்று போட்டு ஒரே நாள் தாச்சுங்க. ஒரே நாளான கிடாரி கன்றோட மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க. மாடு கன்று ஹெச்எப்பில் சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க. மாடு உருவத்தில் நல்ல பிரம்மாண்டமான மாடுங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற விடங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து திருப்தியாக கறந்து பார்த்து மாட்டை வாங்கிட்டு போங்க. மாடு கறவையில் அருமையான மாடுங்க. சுரப்பு கறவை டாப்பாக இருக்குங்க. மடி செட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க. நல்லா மின்னுக்கு மாடு மடி செட்டு நல்ல மடி செட்டுக்கு மாட்டை பொறுத்த வரைக்கும் மாடு நல்லா சுரவையில் இருக்குதுங்க. கன்று போட்டு ஒரே நாள் ஆச்சுங்க. நல்லா சீம்பால் மாடுங்க. கன்று போட்ட அன்றைக்கி சீம்பால் மட்டுமே 10 லிட்டர் பால் ஒரே நேரத்துக்கு கறந்துக்குதுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு நீங்கள் 100% பயப்பட தேவையில்லைங்க. ஒரு 22லேருந்து 25 லிட்டர் கறவை வருங்க. எப்படி பார்த்தாலும் 20 லிட்டருக்கு மேல் கறவை தானுங்க. நான் ரொம்ப அதிகமாக சொல்ல தேவையில்லைங்க. மாடு எப்பவுமே சொரவையில் பார்க்கும்போது மடி நல்லா இருக்குங்க. சொரவை வற்றி ஒரு 20 நாள் ஆகும்போது மடி சுத்தமாக சொரவை வற்றி நல்லா பால் திரும்பி வரும்போது நல்லா கறவை வருங்க. மாடை பொறுத்த வரைக்கும் மாடு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கெல்லாம் அட்டகாசமான மாடுங்க. மாடு எங்கே விட்டாலும் சரிங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா மேய்ச்சலுக்கும் அருமையாக இருக்குங்க மாடு. நல்லா மேய்ச்சலே கண்ணுக்குட்டி இருந்து நல்லா வளர்த்துன மாடு தானுங்க. போன தலையீத்திலே லோக்கல்லே கறந்துக்குங்க. 2வது ஈத்துக்கு இளங்கறவையில் கன்று மாடுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா சுழி சுற்றுறதும் சரிங்க. மடியாமல் சுற்றல நல்ல குணமானத்தில் அருமையான மாடுங்க. லேடிஸ் முதற்கொண்டு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்குங்க. உடம்பு கூச்சமாக மடி கூச்சமாக எதுவுமே கிடையாதுங்க. நல்லது நல்லா பண்ணைக்காக இருந்தாலும் சரிங்க. நான் வீட்டுக்கு ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல பெரிய மாடாக வாங்கி வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்களும் சரிங்க. மாடு 100% பொருத்தமாக இருக்குங்க. நல்லா பேக் வெயிட்டாட்டு ஃப்ரண்ட் வெயிட்டாட்டு நல்லா மடிக்காமல் சுத்தமாட்டு எல்லா பொருட்களும் தெளிவாக்குதுங்க. பால் கறக்கக்கூடிய வீடியோ நான் பதிவேற்றம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினையிலேயே எடுத்துட்டுங்க. சினையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு படுத்ததுக்கும் போது அந்த காம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல் வந்து பார்த்திங்கன்னா கல் பட்டு காயமாகிடுச்சுங்க. வீடியோவில் காட்டிக்கிறேன் பாருங்கள். அந்த மாடு நம்ம சினையிலேயே விற்காமல் சினையிலேயே கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாங்க. நம்ம இருந்தால் கன்று போட்டு அந்த கறந்து காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத மாடை வச்சுருந்துங்க. தெளிவாக கறந்து காட்டி கொடுத்துங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா புண்ணு ஆறிச்சுங்க. லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பில் வந்து புண்ணு இருக்குங்க. அதங்காட்டி எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஒரு வாரம் 10 நாள் இன்னும் சுத்தமாக அது ஆறிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதங்காட்டி தான் நான் கறந்து காட்டி வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள். மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபைடாக கறந்து பார்த்து தெளிவாக வாங்கிட்டு போய்க்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. பாலுக்கு ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க. கன்று அருமையான கன்றுங்க. நல்லா பால் விட்டு அதுக்கு மாட்டுக்கு ஈக்குவலாகவே நல்லா பிரமாண்டமாக கன்று வந்துடுங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் நேர் போய் பக்கம் பார்க்குறீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.